ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒடிஷா நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஈஸியான பேபி ஃபுட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ ஒடிஷாவில் எங்கள் கிராமத்தில் இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லைனால கொஞ்ச நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ணல. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணி ஏன் வீடியோ அப்லோட் பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்க்கு. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா அப்லோட்ஸும் நீங்கள் ரெகுலர்லி பார்க்குறதுக்காக. முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரு 3 ஸ்பூன் அவல் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அலசி கீழே தண்ணியை ஊற்றிட்டு வெறும் அவல் வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அமுல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 கிண்ணத்தில் வந்து நம்ம தண்ணியில் அலசி வச்ச அவல் இருக்குது. இந்த ஒரு கிண்ணத்தில் மட்டும் அலசாமல் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய பையனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தேங்காய் மட்டும் மிக்சியில் போட்டு லைட்டாக கொஞ்சம் பொடி பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். அதை வந்து இது எல்லாத்துலேயும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இந்த மாதிரி அவல் வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை சேர்த்தாச்சு. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம விதவிதமாக கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 2 பிஸ்கட் சேர்த்துக்கலாம். நல்ல விட்டமின் பிஸ்கட்ஸு இல்லைனா மேரிகோல்டு இல்லை நீங்கள் வீட்டில் என்ன பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பிஸ்கட் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து இதில் மட்டும் சேர்த்துக்கலாம். யாருக்கு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு சேர்க்க வேண்டாம். சளி பிடிக்காது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு வந்து எல்லாத்துலேயுமே இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கி கொடுக்குங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா சாதா அவல் தான், எல்லா கடையிலும் ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இதை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். மறக்காமல் தண்ணி மட்டும் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. தண்ணி குடித்தாங்கன்னா இந்த அவலோட சாப்பிட்டா கண்டிப்பாக தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க நல்ல ஒரு பசியே எடுக்காது ஒரு 2 மணி நேரத்துக்கு. அந்த அளவுக்கு இது வந்து பசி தாங்கும். தண்ணி மட்டும் நடுவில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே வச்சுருக்கேன். இந்த அவல் அவன் வந்து 9 வயசு பையன். அதை வந்து உடனே தண்ணி ஊற்றி உடனே பிசைஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். இது 3 வயசு பசங்களுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையாக வீட்டிலையே சமைச்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.